அதிராமண்ணத்துலேருந்து சரியான க்ரௌடு. எல்லா பகுதி மக்களும் வந்து இன்றைக்கி தாம்பரம் ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்து அதிராமண்ணத்தில் வந்து நிறுத்தமாகுது. அப்படிங்கிறதுனால அதை வரவேற்பதற்காக நிறையா கூட்டங்கள். இந்த பகுதியே வந்து வாகனங்களாக செம்ம க்ரௌடு. இன்னைக்கு இன்னும் ஸ்டேஷனுக்குள்ள போகல. ஸ்டேஷனுக்குள்ள போனால் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. வண்டி வந்து 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரையும் நிற்கும். செம்ம க்ரௌடு. இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்படுது. அதனால் ரயில்வே நிர்வாகம் வந்து இந்த பகுதி கொஞ்சம் வெளிச்சம் மட்டும்னா நல்லாயிருக்கும். நம்ம அதிராமண்ணம் நகராட்சியும் இதை கவனத்தில் கொண்டுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு இருட்டாக இருக்குது. இந்த பகுதியில் ஒரு டவர் லைட் இருந்தும் எரியாமல் இருக்குது. அதே செம்ம க்ரௌடாக இருக்க. இவ்வளோ இருட்டாகவும் இருக்கு. மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு வந்திருக்கா பார்க்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நேற்றே ட்ரையல் பார்த்த மாதிரி நேற்று அதாவது அதிகாலை 12:30 மணி ட்ரெயின் வந்து நின்றுட்டு போயிருக்கு நம்ம ஊரில். அதை வந்து சஃபாத்துங்கிறவர் ஃபோன் எடுத்து இது வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. 1.5 நிமிஷம் கிட்ட நின்றுட்டான். பாருங்க பாருங்க பாருங்க. எல்லாரும் வந்து ஒரு திருவிழா கொண்டாட்டம் போல, ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறது போல இருக்கு. சாமரசு. இது போல் நிறைய ட்ரெயினுகளை வந்து அதிராமண்ணத்தில் நிறுத்தம் செய்தால் எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும். ஏண்டா நிறைய மாணவர்கள் இந்த ஊர்லேருந்து சென்னைக்கு படிக்க போகிறாங்க. வணிகர்கள் நிறைய பேர் இந்த ஊர்லேருந்து தொழில் செய்வதற்காக போகிறாங்க. நிறைய பேர் வேலை தேடுவது, வேலை அங்கே பணிபுரிகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய ட்ரெயினுகளை வந்து இங்கே தொடர் நிறுத்தம் மாதிரி நிறுத்துறது நன்மையாக இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த கவுண்டர் வந்து விடுமுறை. ரிசர்வேஷன் கவுண்டர் வந்து விடுமுறை. முதல் முறையாக சென்னை ரயில் வருகை. வண்டி எண் 16104 ராமேஸ்வரம் தாம்பரம் தினசரி இரவு 8:17 மணி. 16103 தாம்பரம் ராமேஸ்வரம் தினசரி நள்ளிரவு 12:33 மணி. நம்ம ஊருக்கு சென்னை ரயில் ராமேஸ்வரம் டு தாம்பரம் செல்லக்கூடிய ரயில் வந்து இன்றைக்கி நிறுத்துகிறாங்கங்கிறதுனால இந்த பகுதி மக்கள் எல்லாமே அவங்களோட உற்சாகத்தோட ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இன்னும் மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ட்ரெயின் நிற்கிறதுனால ரொம்ப அளவு கடந்த சந்தோஷமாக எல்லாமே இருக்கிறாங்க. என்ன ஹாசிம், இந்த ட்ரெயின்லேயே வா? ரிசர்வ்ஸா அன்ரிசர்வ்டா? அடுத்து இவர் தான் போவாருன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினில் தானே போறியா? காக்காமார்கள் எங்க சென்னைக்கு போலையா?
லருவி சென்னைக்கா இல்லைம்மா இல்லை வருஷம் வருஷம் வருது சரியான க்ரௌடாக இருக்குல்ல வரலாம் எவ்வளோ நாள் இந்த பகுதி முழுவதும் இருட்டும் சூழ்ந்திருக்கிறதுனால வீடியோவில் அதிகமாக கவரேஜ் இருக்காது. எண்டிங்லேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மருமான சென்னைக்கா சரி வாங்க வாத்தி அப்படியே லைனுக்கு போவோம். மக்கள் ஒன்று கூடல் அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷம்தான். ஒரு இடத்துல மக்கள் வந்து ஒன்று கூடினாலே அங்கே எப்போவுமே கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப அழகான முறையில் இருக்கும். அதுபோல் இன்னைக்கு வந்து இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலை அதனுடைய வருகையை எதிர்நோக்கி கடுமையான கூட்டங்கள் ரொம்ப மகிழ்ச்சி உள்ளத்தில் அவங்களுக்குள்ள பல தகவல்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அனசு எங்கள் மெட்ராஸ்க்கா வாழைக்குலாம் ரொம்ப திறக்காது வழி அனுப்புறதுக்காக இருந்தது. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதிராமணத்தில் வண்டி நிற்கிறதுனால. சோதனை ஓட்டமாம்ல கன்ஃபார்மா 6 மாதம் வரைக்கும் நிற்கும் அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வத்தில் இருக்காங்க. ஒரு சோதனை எளியாகவே இருந்துட்டு இங்கேருந்து அதிக அளவில் மாணவர்கள் வணிகர்கள் எல்லாமே இங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து ஸ்டாப்பேஜ் கொடுக்குறது ஒரு கட்டாய இதாக இருக்கும். உண்மைதான். எங்கள் முன்னாள் கடற்கரை தெரு ஜமாத் தலைவர் வந்து கொண்டாடப்பட்டிருக்காங்க. சந்தோஷம். சிதிக்கு ஃபர்ஸ்ட் முறை ட்ரெயின்லேயே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்களா? ரிசர்வ்டா தக்கலா நீங்கள் எல்லாமே சென்னை கிளம்பியாச்சா? நீங்களும் சென்னைக்கு தானா இல்லை ஊர்லையா? கிட்டத்தட்ட ஒரு 2-3 இது வரும். 15 ஆமாம் சார். அப்போ அடிக்கடி ரயில்வே ஸ்டேஷன் வருவியா? ராதே நீங்கள் வாங்க. சந்தோஷங்கள் பகிரப்படுகிறது. அன்வர் என்ன சென்னைக்கா? ஏசியா அண்ட்ரஸோட ஏதாவது எக்ஸ்ட்ரா பட்டி எதுவும் சேர்த்துக்கிறாங்களா? எப்படி எக்ஸ்ட்ரா பட்டி போட்டாங்க தெரியல. ஆனால் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு தான் போகிறோம். ஏன்னா ரயில் பயணங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமானது, சிரமம் இல்லாதது. ஆமாம், அங்கே வந்து நிறைய முறை நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டோம். இந்த நிறுத்தங்கிறது வந்து மக்களுக்கு நல்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன், எல்லாருமே இந்த நேரத்தில் வெளியே வராதவங்க எல்லாருமே ஒன்று கூடி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. எங்கே வரியா? ரயில பக்கவா? இதுவரையும் ரயில பார்த்தது இல்லையா? முத நிற்குதுல இருக்கா? ஓ, இந்தியாவுக்கு போகுதா ரயில்? இந்தியாவுக்கு இல்லை, மதுரை. லைவ் ஓடிட்டீங்களோ? ஆமா உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. வராங்க. ஆமா, என்ன ஓகே. நிக்க அதிகமான இமாம்லாம்
சின்ன பிள்ளை தான் கலர்கள் வந்து இதில் நிற்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. உடனே ஏன்னா தாம்பரம் செங்கோட்டை ட்ரெயின் அவசியம் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக விடுவாங்க. இந்த சிறு சிறு மாற்றங்கள் வந்து நம்ம ஊருடைய வளர்ச்சியை மக்களுடைய சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தும். நம்ம ஊரில் டிக்கெட் யாருமா நிறைய ஏறுறாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் வரையும் போயிட்டு வந்துடுவோம். பட்டுக்கோட்டையில் அங்கெல்லாம் போட்ட டிக்கெட் எல்லாம் நாங்கள் ட்ரெயின் வந்து அங்கேருந்து எடுப்போம். இதில் முதல் ட்ரெயினில் வந்து நிறைய பேர் வந்து நான் டிக்கெட் எடுத்துருக்கோங்கிற ஒரு சந்தோஷம். நிறைய பேர் வந்து இனிப்புகளை வந்து பகிர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. நவாஸ் கிட்ட கொடு. நம்ம நவாஸ் பாய் அந்த ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான கடலை மிட்டாய் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பார்ட்டிகளில் இதில் எல்லாம் வந்து நல்ல வரவேற்பது பெற்றிருக்கு. அவர் வந்து இந்த வருகையை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ப்ராடக்டான அந்த கடலை மிட்டாயை வந்து எல்லாருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த வருகை தந்த எல்லாருக்குமே இனிப்பு வழங்கி ரொம்ப சந்தோஷத்தை அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. எங்க வந்தியா? எங்க சென்னையா? சென்னையாண்ட நம்ம ஆவலோட எதிர்பார்த்த தாம்பரம், அதாவது ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துட்டு இருக்கு. வெளிச்சமே போட்டாங்க. கடுமையான கூட்டத்துக்கு இடையிலேயே இந்த ரயிலை வந்து வருகை தந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இதில் வந்து லைவ் போட்டுக்கிட்டும் இருக்கலாம், வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க, மொபைலில் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இது அதிரிய மக்களுக்கு வந்து ஒரு மிக பெரும் சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அவருடைய சந்தோஷத்தை இருக்கிறாங்க. காக்கா வீடியோ எடுத்துக்கோ. என்ன பண்ண? ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது. எது இது கிடையாது, இதான் அந்த வண்டி தான். இதுதான் இது பாம்பன் எல்லாமே அண்டு சோ பாருங்க. சாரி, இன்னைக்கு வந்து லோக்கல் ட்ரெயின், அதாவது திருவாரூர் காரைக்குடியே வந்து லேட்டாக தான் வந்திருக்கு. அந்த வண்டி தான் இப்போ வந்து நின்றுட்டு போகுது. இந்த டயத்தை போட்ட உடனே நமக்கு வந்து ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் தான் வராங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லை, இது வந்து லோக்கல் ட்ரெயின் திருவாரூர் காரைக்குடி, காரைக்குடி திருவாரூர் இப்போ போயிட்டு இருக்கு.
நார்மலாக இந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் போடுறதுங்கிறது இந்த வாரம் ஃபுல்லாகவே கஷ்டமாக இருக்குது. தக்கல் மட்டும்தான். தக்கலும் நம்ம பகுதியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைங்கிறதுனால திங்கட்கிழமை போகிறவங்களுக்கு கொஞ்சம் கவுண்டரில் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது. அதையும் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏழு நாளும் ஒர்க் பண்ணுற மாதிரி அதையும் மாற்றம் செஞ்சு தரணும். இல்லை மச்சான், சென்னைக்கா உனக்கு தான் மச்சான் வசதி. உனக்கு தான் வசதி. அடிக்கடி போயிட்டு வந்துடுவா. வரவே இல்லையா வண்டி? அதான் இது எல்லாரும் இந்த வண்டி தான் நினைச்சோம். கடைசியில் லேட்டாக காரைக்குடி திருவாரூர் லேட்டாக வந்திருக்கு. அது காரைக்குடி வண்டியில் ராமேஸ்வரம் வண்டி வரல என்ன? ஆமாம், எத்தனை மணிக்கு வந்தது? 8 நீங்கள் ஃபஸ்ட் நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் வரலாம். அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது அதான் வெர் இஸ் மை ட்ரெயின் அந்த ஆப்பில் பார்த்தா தெரியுமா? இந்த சந்தோஷ காணொலியை கூட நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இது லோக்கல் ட்ரெயின், காரைக்குடி திருவாரூர். முன்னாடி எல்லா மக்களும் வந்து இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து காரைக்குடி திருவாரூர் போகும்போது திருத்துறைப்பூண்டியில் இறங்கி இந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் வருதுல, ராமேஸ்வரம் தாம்பரம், அந்த ட்ரெயினில் வந்து கனெக்டிவிட்டி மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த நிறுத்தம் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மாணவர்கள் தினசரி போகிறதுனால வந்து ரொம்ப உறுதிதான். ஆமாம், ஒரு நல்ல சான்ஸ் தான். எம்எஃப் தமிம் அன்சாரி வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதுக்காக நிச்சயமாக முயற்சித்தவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும். உங்களோட சேர்த்து நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இதில் என்ன ஒரு விசேஷம்னாக்கா அதிராம மாவட்ட மக்கள் எல்லாரையுமே இங்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு கவுது. நம்ம ஜபரக்கா எங்க இப்போ என்ன காணா? அவர் செய்த மேய்க்கிறதுமே சரியா இருக்கையா? எங்க சென்னைக்கா? ஒரு ஆள் தானே போறாரு. அவர் அடிக்கடி போறாரு. அவர் எப்படின்னாக்க இந்த காரைக்குடி திருவாரூர் ட்ரெயின் வருதுல, அந்த ட்ரெயினில் போய் திருத்துறைப்பூண்டியில் மாறி போயிடுவாப்புல. இந்த நேரத்தில் எல்லாரும் ஏமாற்றி போயிட்டு இந்த ட்ரெயின். ஆமாம், எல்லாருமே ஏமாந்த மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு டிலே, அந்த ட்ரெயின் டிலேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டிலே ஆகும். எங்கே நிப்பாட்டி வர்றது? பகைம இந்த வண்டியில் 12:33 தான் வருவாப்புல. புரியல. பகைம வருது, ஆப்போசிட் வண்டி வருதுல்ல, அங்கே 6:10 எடுத்து இங்கே 12 மிட் நைட்டுக்கு.
அக்பர் அலியும் தங்கள் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யார் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் சார்பாக இதற்காக முயற்சி பண்ணவங்க அத்தனை பேரும் வந்து தங்களுக்குடைய ஒரு உற்சாக வாழ்த்துக்களாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா பல சிரமங்களை தாண்டி இந்த நிறுத்தங்கள்ங்கிறது நடைபெற்றிருக்கு. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லித்தான் ஆகணும். எல்லாரும் இந்த ட்ரெயினை பத்தி ஏமாந்தாச்சப்பா. ஆமாப்பா, முதல் வண்டி வரணுப்பா. வருது அண்ணா பாதம் என்ன தோது எல்லாருமே இருட்டுல நிக்கிற மாதிரி தெரியுத. என்ன தோது பண்ணிட்டு இருக்கியா? இருட்டுல நிக்கிறீங்களா? ஆமா தம்பி சொல்லுங்க. ஏங்காக்கா இருட்டுல நிக்கிறியா? இருட்டுல தானே ட்ரெயின் வருது. வெளிச்சமா வந்துடும். ஆமா இன்னைக்கு அந்த ட்ரெயின் லேட்டா வந்துருச்சு. காக்கா கோச்சி நிக்கிறாப்ல நிச்சயம் 2 பெட்டி நிக்கலாம். இது வந்து நமக்கு நிக்கிட்டு வந்து நம்ம பின்னால வந்து காடு பார்த்தா நிற்கும். காடு அங்கிட்ட பின்னால தான் பார்ப்போம். இறங்கி தான் போகணும். எம்எஃப் தமீம் அன்சாரி கமான் சொல்லியிருக்காங்க. 30 வருடத்துக்கு பிறகு அதிரையில் நிற்கக்கூடிய புகை வண்டியை காணக்கூடிய காட்சிகள் அருமை. நிச்சயமா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட அவங்க இதை பார்க்கறதுக்குன்னே வந்திருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இந்த பகுதி மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்டுறதுக்கு வெளிச்சங்கள் கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது இருட்டாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து ஃபுல் க்ரௌடை வந்து காமிக்க முடியலை. விரைவில் வந்து இதுக்கும் மாற்றம் ஏற்படும். என்ன மீன் பாருங்க. இது எந்த ஏரியா? துபாய். அங்க நிறைய கிடைக்குங்க. என்ன மீன்? அங்க நிறைய கிடைக்கும். கமல்தீன் உங்களுக்கு தான் ரொம்ப வசதியா போயிடுச்சு. மாஷா அல்லாஹ். எங்கிட்டு போனாலும் வர்றாப்ல. செக்தாவத் அவர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அருமைன்னு சொல்லி. உண்மையிலேயே இது ஒரு அருமையான ஒன்று கூடலாக தான் தெரியுது. எல்லா மக்களும் எல்லா பல வகையில் எல்லாருமே வந்து இது உபயோகமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருகை தந்திருக்கிறாங்க. அதே காடு மாடு
இப்போ மெட்ராஸ்க்கு ஒரு பிளான் போட்டுற வேண்டியதானே? ஆமாம், அதுதான் பேசிக்கணும், டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இன்ஷால்லா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி கூட வந்துடலாம்ண்ணா. காலையில் போய் ஏன்னா அங்கே போய் ரீச் ஆகிற டைமும் சூப்பர் டைமாக தான் இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட இது பண்ணலாம். இதை பார்க்குற மக்கள் எல்லாம் நல்லா ஷேர் பண்ணிருக்கேன். அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சேரமாங்க கமாலுதீன் அவர்களே, நேரலை தந்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிய. மக்களுடைய சந்தோஷத்தை ரொம்ப நம்ம அதுக்கு ஆவலோட இருக்கணும். இதை நேரடியாக நின்று பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது இந்த கால சூழல்லாம் சரிப்பட்ட வரல அப்படிங்கிறதுனால நேரடியாகவே இப்படி லைவாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இமாம் கான் மிக்க நன்றி. எல்லாருக்கும் இமாம் கானோட சேர்ந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அதிரைக்கு ராமேஸ்வரம் தாம்பரம் ரயிலை நிறுத்தம் செய்து கொடுத்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய சார்பாக, இந்த வீடியோவை காணக்கூடிய வியூவர்ஸ்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முகமது நூர்தீன் பிகேடியில் இருந்து ட்ரெயின் கிளம்பிட்டதா அப்படின்னு கேட்குறீங்க. வேர் இஸ் மை ட்ரெயினுங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் பார்க்கணும். நான் லைவ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்னால் அதை கவனமாக செய்ய முடியலை, சாரி. நான் இந்நேரத்துக்கு கிளம்பி இருக்கணும். மக்களுடைய சந்தோஷங்கள் அங்கங்கே இருக்கிறத பார்த்தோம்னாக்க இந்த ட்ரெயின் மகிழங்கோட்டை கிட்ட வந்துட்டதாக சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் கேட்டதுக்கு இணங்க முகமது நூர்தீன் கேட்டதுக்கு இணங்க செக் பண்ணி சொல்லுங்க. எங்கே இருக்கு? 3 கிலோமீட்டர் எடுத்து காமிப்பா. நம்ம மயிலங்கோட்டை கிட்ட வந்துருச்சா? மோளம் கூட்டிட்டு வருதா? ரயில் பஞ்சர்ப்பா. ஓகேஎம் ஃபைசல் பின் சிபஹா. பொதுமக்கள் அனைவருக்கும், முக்கியமாக நேரடி ஒளிபரப்பு செய்து சேனாமனா காக்கா அவர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ். இதை பார்த்த உங்களுக்கு நன்றி. ஏன்னா என்றைக்குமே ஒரு எதிர் ஆக்ஷன் இருந்தால் தான் அந்த இதுலேயே எந்த ஒரு செயலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இது போல் நிகழ்வுகளை எடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஒரு ஆவலாகவும் இருக்குது. தேங்க்ஸ் தம்பி. நாங்கள் வெளிச்சத்தில் போயிடுப்பா மக்களோட. ஹலோ ராஜா சரி காங்கிரஸ் சரி. இந்த வருகையை எதிர்நோக்கி பல அரசியல் பிரமுகர்கள் கூட இங்கே வந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. மதுரை மக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய, தம்பி கோடுங்கிட்டு வாங்கப்பா, சென்னைக்கு செல்லக்கூடிய எந்த ரயிலாக இருந்தாலும் மதுரை மக்களுக்கு அதிக அளவில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு இந்த வழியாக இயக்கக்கூடிய அனைத்து ரயிலையும் அதிராமணத்தில் நின்று செல்றதுக்கு வலியுறுத்துறோம். இந்த ரயில் நிறுத்தத்தை கூட ஒரு உற்சாகமாக கொண்டாடுறாங்க அதனை மக்கள். ஆகவே எந்த ஒரு ரயிலே இந்த வழியாக இயக்கினாலும் அதிராமணத்தில் கொஞ்சம்
நிறுத்தம் கொடுத்து சென்றால் மக்களுக்கு அதிகமாக பயனாக இருக்கும். கடுமையான கூட்டமாக தான் இருக்குது. அண்ட்ரிஸோடு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஏசி கோச்சு பாருங்க, எல்லா மக்கள் கையிலையும் வந்து இதனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் நிறைய பேர் வீடியோ எடுத்து தங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதான் சார், ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிட்டியா? வாழ்த்துக்கள். ஒரு இருப்பாரு இல்லாம ட்ரெயின் நிற்கிறதா? உங்களுக்காக தான் மெட்ராஸுக்கு அடிக்கடி போகிறதுக்காக ஈஸியான எளிய வழிமுறையாக வந்து உருவாக்கி தந்துக்கிறாங்க. அது செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். சஃபாத் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கான். இங்கே வந்து ஒரு ட்ரிப்பே போயிட்டு வந்துட்டியா? ஆமாம். நீங்கள் நைட்டே போட்டது ரொம்ப ஹைலைட்டு. ஆமாம், எல்லாரும் ஆமாம் எல்லாருமே வந்து இன்னைக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் நேற்று போட்டதே ரொம்ப ஹைலைட். அது ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். மதுரை பகுதி மக்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக என்ன முன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த டிக்கெட் கவுண்டரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஆன்லைனில் வசதிகள் இருந்தாலும் நம்ம டிக்கெட் கவுண்டரை வந்து அதிகமாக போர்டிங் பாயிண்ட் வந்து நம்ம ஊர்லேருந்து எடுக்கிறதுனால நமக்கு வந்து சிறப்பு சலுகையெல்லாம் இருக்க தான் செய்யும். இது வந்து கண்காணிக்கப்படும். ஸோ மதுரை மக்கள் அதனை சுற்றியுள்ள மக்கள் எல்லாருமே வந்து இந்த ரயில்வே நிலையத்தில் வந்து இயங்கக்கூடிய டிக்கெட் கவுண்டரை வந்து பயன்படுத்திக்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இப்போதைக்கு விடுமுறையாக இருக்குது. உங்களுடைய இந்த உபயோகம் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமையை கூட ஒர்க்கிங் டேயாக வேலை நேரமாக கூட மாற்றி கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் கவுண்டரை யூஸ் பண்ணிக்கிடுங்க. இன்னையிலேருந்து நிற்குது. தமீம் காதர் பச்சா அன்சாரி அவங்க சொல்கிற மாதிரி இதற்கு முயற்சி செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அது எந்த முறையில் நமக்கு உதவி செஞ்சாங்கங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இதற்காக கஷ்டப்பட்டு இந்த நிறுத்தத்தை வாங்கி தந்தவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இந்த ட்ரெயினுடைய வருகையை வந்து மதுரை மக்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் ரொம்ப சந்தோஷமாகவே எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த காணொலியை வந்து நீங்களும் நிறைய பேர் வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க.
இந்த ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில் இங்கு நின்று செல்வதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நண்பர்கள் குழு சார்பாகவும் முகநூல் நண்பர்கள் சார்பாகவும் கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முத்துப்பேட்டையிலே பண்ணிக்குமா? ஆமாம், இப்போ 3 ஸ்டாப்பு புதுசாக கொடுத்துருக்கா. பேராவூர்னி, முத்துப்பேட்டை, அதிராமன். நீங்கள் இதுக்கு முன்னாடி சென்னை போனாங்க, தஞ்சாவூர் போயிருந்தீங்களா? நம்ம இப்போ இதுக்கு முன்னால் வந்து திருவாரூர் போய் திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து ஏறுவோம், இல்லாட்டி திருவாரூர் போய் திருவாரூர்லேருந்து கனெக்டிங் ட்ரெயின் போவோம். இந்த ட்ரெயின் வந்து ஏற்கனவே திருத்துறைப்பூண்டியில் கனெக்ஷன் இருக்கும். அதனால் நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் போய் திருத்துறைப்பூண்டியில் சேஞ்ச் ஆகிட்டு போயிடுவோம். திரும்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நேரம் அதிராமண்ணத்தை அதிகமாக நேசிக்குது, அதனால் இந்த ட்ரெயின் வந்து இங்கே நிற்குது. இந்த சந்தோஷ தருணத்தில் சஃபாத் காக்காவின் அவர் நடையில் அலக்கிய கவிதையை எதிர்பார்த்தவனாக கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக அவரை தாண்டி வந்துட்டோம். அவருக்கே ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறதுனால கவிதை வருதா இல்லையாங்கிறது தெரியலை. இருந்த பிறகு போய் கேட்டு பார்ப்போம். சிதிக்கு தக்கலா நல்லபடியா போயிட்டு வாங்க. பழைய நினைவுகள் மறக்கவே முடியாது. ஆமா, 11 12 படிக்கும் டெய்லி கம்பனை வழி அனுப்புவோம். ஆமா, இப்ப நீ பாம்பனை வழி அனுப்புவோம், படிச்சுக்கிட்டு வழி அனுப்புவோம்ல, கம்பனை வழி அனுப்புவோம், பாம்பனுக்கு வழி அனுப்புவோம். கண்டிப்பா போயிட்டு வர்றது தோசை போயிட்டு வரதோட எல்லா ட்ரெயினும் நிக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வாங்கிட்டு வந்துருங்க. கொண்டு வந்து கீழே ஏற்றிடுவோம். இன்னும் சிக்னல் கிடைக்கல, அதனால ஓரிரு நிமிடங்கள் தாமதமாக தான் இங்கேருந்து கிளம்ப போகுது. ஹம்சா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம சஃபாத்திட்ட போய் ஒரு கவிதையை கேட்டுருவோம், ஹைக்கூவாகவே கேட்டுருவோம். அவர் சொல்லிட்டா நல்லது. பசீரு கமாலுதீன், நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. பலருடைய முயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இதில் வந்து கிக்கு வைக்கிறது இன்னும் வைக்கிறது எதுவுமே நமக்கு சொல்லலை. நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டான விஷயம். பலருடைய முயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அத்தனை பேருக்கும் இறைவன் வந்து நற்கிருபை செய்யணும். எப்போதை விட இந்த ட்ரெயின் வந்து இன்னைக்கு கடுமையான ரஷ்ஷாக தான் இருக்குது. நம்மள நிறைய நேரம் உங்களுக்கு இந்த காணொலியை காமிச்சாச்சு, போர் அடிச்சு தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப சந்தோஷமான பகிர்வாக இருந்ததுனால எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இது பகிரப்பட்டது. எல்லாருக்கும் நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே இதுக்கு முயற்சி செஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். இதோட நம்ம காணொலியும் வந்து நிறைவு பெறும் தருவாயில் இருக்குது. பொதுவாக எங்கே மக்கள் கூட்டம் இருக்கோ அங்கே வந்து மகிழ்ச்சி இருக்கும்.
ஆமா நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஒரு ஈடு இணையே இல்லை. உலகப்புறமா இன்னைக்கு நீங்க தான் சந்தோஷப்படணும். ஆமா அதான் நான் மொத்தம் சொல்லிட்டேன். தள்ளாத வயது தடுமாறாத நோக்கம். நல்ல பாயிண்ட் வைக்கிறார் அண்ணன். உங்களுக்கு வந்து தள்ளாத வயது தடுமாறாத நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடியார் சார்பா வாழ்த்துக்கள். சரி பொதுவான மனிதர் பொதுவான நோக்கம். ஹம்சா அமீன் இன்னொரு நிகழ்வில் வந்து சஃபாத்தை பிடிச்சி ஒரு ஹைக்கு கவிதையை கேட்குவோம். இப்போ அவரை பிடிக்க முடியல, ஒரு கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். அதரை ஃபத்தாஹ் ஃபரூக் பழைய நினைவுகள் வருகிறது. ஆமாம், நம்ம காலையில் எழுந்த உடனே இங்கே வந்து தான் படிக்கிறது, காலை கடன்களையெல்லாம் இங்கே தான் முடிக்கிறது, இன்னும் பல சேட்டைகள் செய்கிறது. இந்த ஏரியாவில் பண்ணியெல்லாம் ஒழிச்சதெல்லாம் நீ நிறைய வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த காணொலிக்கு வந்து ஒத்துழைப்பு தந்து பார்த்து ரசித்து உங்களுடைய சந்தோஷங்களை வாழ்த்துக்களை வெளிப்படுத்திய அத்தனை நல் உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நெருக்கடி தான் இருக்கும். இது விழான்னு தான் சொல்லணும். இந்த விழாவிற்கு அரசியல் பிரமுகர்கள், அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. அதை விட பொதுமக்களுடைய சந்தோஷமான வருகை நிறைஞ்சிருந்துருச்சு. இது ஒரு விழா போலவே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை லைவ்ல நேரடியாகவே கண்டுகளித்த மற்றும் ஆஃப்லைனில் கண்டுகளிக்க போகிற எல்லா நெஞ்சங்களுக்கும் நன்றி. இது ஒரு சந்தோஷமான பகிர்வு. இன்னும் நமது ஊர், நமது பகுதிகளுக்கு சந்தோஷமான பல நிகழ்வுகள் நடைபெறணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைத்தவனா உங்களிலிருந்து விடை பெறுகிறேன்.